யோகம் சுபயோகம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற 29/3/2025 குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். அப்ப பார்த்தீங்கன்னா இப்ப சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ராசி மாற்றம் செய்கிறார். சனி பயிற்சி நடக்கிறது. இந்த சனி பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது நம்ம இப்ப பார்க்க போறோம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். 6ஆம் வீட்டுல சனி பகவான் இருந்தாலே டிகிரி அதிகமா வரும். எந்த வேலையும் செய்யலாம். கடல் கடந்து கூட போலாம். கடல் கடந்து போய் நீங்க வியாபாரம் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். ஊர் விட்டு ஊர் போய் வியாபாரம் பண்ணலாம். அது உங்களுக்கு கை கொடுக்கும். வடக்கு திசையை நோக்கி போய் நீங்க வியாபாரத்தை பண்ணாலும் நீங்க கிளம்பும் போது வடக்கு வந்து அப்படியே இங்க கிழக்கு போகலாம், மேற்கு போகலாம். அந்த மாதிரி போனீங்கனால உங்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த 2.5 வருஷமும் இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூவை கொடுத்து கொடுப்பார். இந்த தொழில் நமக்கு அனுகூலமா இருக்குது. இந்த தொழில் நமக்கு வெற்றிகரமாக அமையுது. இந்த தொழில் வாழ்க்கையில முன்னேற்றமாக இருக்கும். இந்த தொழில் உங்களுக்கு குடும்பத்தை முன்னேற்ற தொடங்கும். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளும் செய்யக்கூடியவராக இருப்பார் இந்த சனி பகவான். ஆகவே அவரை நமஸ்காரம் பண்றது இன்னும் மேன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவரை தரிசனம் பண்றது ரொம்ப நல்லது. அதே புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்க பிரயாணம் போவீங்க. இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு பிரயாணம் போறதுனால உங்களுக்கு மன சோர்வு இல்லாத ஒரு சந்தோஷமும் கொடுக்கும். இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்க இது டூர் போனாலுமே கூட அங்கேயும் உங்க தொழில் நீதியான கண்ணோட்டம் இருக்கும். அந்த கண்ணோட்டத்தினால புதிய நண்பர்கள், புதிய தொழில் அமைப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருஷமும் பணமழை கொட்டுவதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது, அபாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி ஒற்றுமை மிக அற்புதமாக இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகளை நீ நேர்த்தியாக இருக்கும். என்னப்பா நான் ஒரு 8 மாசமா சங்கடப்பட்டு இருக்கிறேன், நீ அமோகமா இருக்குமே அப்படின்னு சொல்றியே அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால சில சங்கடங்கள் வரும். அதை நீங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு பால் கொடுத்து உங்க பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சங்கடம் இல்லாம சிறப்பா இருக்கலாம். அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி விரதமும் கூட இருக்கலாம். அது உங்களுக்கு சங்கடம் இல்லாம இந்த 4 மாசம் போயிடும். அப்புறம் அந்த 2 வருஷம் 2 மாசமும் உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அமோகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல சுற்று இருக்கும். அதே மாதிரி தொழில் நீதியான லாபம் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல மேன்மை பங்கும். புதிய தொழில் தொடங்கலாம். புதிய வரவு வரும். புதிய இடம் வாங்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். இந்த மாதிரி புதிய வாகன யோகமெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படி பல விதத்திலேயே உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது இந்த சனி பயிற்சி பலன். மாணவர்களுக்கு நல்ல அற்புதமான படிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. கல்வியில நல்ல கவனம் செலுத்துவீங்க. விடாமுயற்சியா செய்வீங்க. பிடிவாதமா செய்வீங்க. அதனாலேயே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும். கலை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷமும் அபாரமாக இருக்கும், சிறப்பா இருக்கும். தொழில நல்ல முன்னேற்றம் பெறுவீங்க. பொருளாதாரம் மேன்மைப்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதெல்லாம் நீங்க ஏற்றுக்கிட்டு செய்யலாம், சிறப்பா இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் சிறப்பா இருக்கும். பொதுவா வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் நல்ல வருமானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசுக்கு சந்தோஷமும் சிறப்பும் இருக்கும். குழந்தைகளால நீங்க பெருமைப்படுவீங்க. குழந்தைங்களுடைய செயல்பாட்டினால உங்களுக்கு லாபமும் கொடுக்கும், பெருமையும் கொடுக்கும், புகழும் கொடுக்கும். பொதுவாக துலாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி மிக மிக அற்புதம், சிறப்பு, சந்தோஷம் இது அனைத்தும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே சந்தோஷமாக இறைவனுடைய அருள் பெற்று சிறப்பாக வாழ்வீங்க. நன்றி, வணக்கம்.